நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you Lord. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கு நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கு சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் நீரே. தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கு நீரே. துதி உமக்கு. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை சிறுகணும், நீர் பெருகணும் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்க சுயங்கள் எங்களிலே சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவது எங்கள் நோக்கமாய் மாறட்டும் ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையுள்ள நாமம் இந்த இயேசுவின் நாமம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த வேளையில நம்மை கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம சேர்ந்து நம்ம பாட போகிறோம். வல்லமையான ஒரு நாமம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுகிறதற்கு அந்த இயேசுவின் நாமத்தை தவிர வேற நாமம் அருளப்படவில்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம இணைந்து அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்த்துவோமாக. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து.
நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம் உணர்ந்து, வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வின கட்டுகள் முறியும். அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் எல்லாரும் சொல்லுவோமா? சேர்ந்து கைகளை தட்டி சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனம் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனம் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். ஆமென். ஓ ஷபரலமதம ரிகமலமதம ஷபரபா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதி முடிவதில் உண்டு. அவர்
நல்ல சத்தமா இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு ஆமென் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அந்த இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம் அந்த இயேசுவின் நாமம் மாத்திரமே. அல்லேலூயா. எல்லா மனிதர்களை ரட்சிக்கிறதற்கு ஏதுவான நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். ஹல்லேலூயா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இணைந்து பாடுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால் உலகமே பின்னால், சிலுவை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த நல்ல ஒரு வைராக்கியம் இருக்கு? ஆமென். அதுக்கு என்ன வந்தாலும் இயேசுவின் பின்னால நான் செல்வதை நான் ஹல்லேலூயா திரும்பி பார்த்து நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றி செல்லுகிற பாதையை விட்டு நான் விலக மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்கிறதுல அந்த வைராக்கியத்தை விட்டு நான் குறைந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எத்தனையோ உபத்திரவமோ, துன்பமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, நாசமோசமோ, இவை யாவும், இவை எதுவும் நம்மை ஹல்லேலூயா நேசிக்கிற அந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பின்பற்றி செல்ல நம்ம எடுத்த தீர்மானத்துல நம்ம உறுதியா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை மகிமைப்படுத்துகிறதற்கான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்ய ஆண்டவர் ஹல்லேலூயா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சபை சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கு? உண்மையா? ஆமென். என் தேசம் இன்னும் இயேசுவை அறியாமலே இருக்கிறது. இன்னும் பெர்சன்டேஜ் பார்த்தா 3ல இருந்து இப்போ 1.5 அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இத்தனை சதவீதம் தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதை விட ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் எத்தனையோ திரளான ஜனங்கள் இயேசு இல்லாம மரித்து கொண்டே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தேசத்துல ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அவரை பற்றி அநேகருக்கு அறிவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அநேகர் ஹல்லேலூயா கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தேசத்தை குறித்த பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடுகிறதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாரம் உடையவர்களா இருக்க ஆசைப்படுகிறீங்க? ஹல்லேலூயா. என் தேசத்துக்காக, என் ஆண்டவரே ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும், எங்கள் இந்தியா ரட்சிக்கப்படட்டும். இந்த ஆசை நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாளில் அதை நிறைவேற்ற போகிறார். நம்முடைய காலங்களில் அதை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலம் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அவர் உலக ரட்சகர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு வரல, அவர் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு வரல, அவர் உலக ரட்சகர். ஹல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அவர் பிறப்பின் போது. ஹல்லேலூயா. அதுதான் சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனையும் ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இதை நம்ம தைரியமாய் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை சொல்றதுக்கு தயங்குகிறோம். நமக்கு அறிமுகமானவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்படணும்னா ஒரே வழி இயேசுதான் சொல்லுகிறதற்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா கர்த்தர் அதுதான் உண்மை. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். நல்லா இருக்க மாட்டான்லாம் சொல்லலை. ஒருவனும் பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 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 உணர்வு நமக்குள்ள வந்தா போதும். இயேசுவை பற்றி சொல்லுகிறதற்கு நம்ம தயங்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. இயேசுவை அறிமுகப்படுத்துகிறதற்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இயேசு தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்ம உறக்க சொல்லிக் கொண்டே தான் இருப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை சேர்ந்து பாட போகிறோம். எழுப்புதலின் நேரமல்லோ இது, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று அந்த பாடலின் வரிகளை உணர்ந்து பாட போகிறோம். நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதற்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். நம்ம உயர்த்த உயர்த்த அந்த ஹல்லேலூயா ஆண்டவரை அறியாம இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறதுக்கு முடியாம இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். எல்லா அந்தகார சங்கிலிகள் தெரிப்பட்டு போக ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய வட்டாரங்களில் ஒரு மாற்றம் ஆவிக்குரிய அந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நல்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல ஆராதிக்க போகிறோம், நல்ல விடுதலையோடு நல்ல வாஞ்சையோடு கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை கட்டிட்டு நிக்காதீங்க, வாயை திறக்காம இருக்காதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் சில நேரம் பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கும், என்ன ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்களே ஆராதிக்காம அமைதியா இருக்கிறாங்களேன்னு சொல்லி சில நேரம் கோபமும் வரும். ஆனா கோபப்பட முடியல. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சபையாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. பலங்கொண்டு திடமனதாய் இருப்போமே, பாரதத்தை சுற்றி சுற்றி சுதந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. இயேசு நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாகுமே, யோர்தான்
தடைகள் எல்லாம் விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். 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 ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம். நல்ல ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழும்பட்டும். எல்லாரும் சேர்ந்து ஆரவாரத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போட வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளில் இருக்கிற தடைகள் உடையும், அல்லது குடும்பத்தின் தடைகள் உடையும், நம்முடைய சபையில இருக்கிற தடைகள் எல்லாம் உடையும், ஊழியத்தில் இருக்கிற தடைகள் உடையும், அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும், தேசத்தில் இருக்கிற தடைகள் உடையும். கர்த்தருடைய வல்லமை பராக்கிரமமான காரியங்களை செயல்படுத்தும். எரிகோவின் அலங்கங்கள் எல்லாம் இடிந்து போகும். எல்லா கட்டுகளும் அறுந்து போகும். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்து போகும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் உயர்த்தப்படுகிற எந்த இடத்திலேயோ அவருடைய மகிமை வெளிப்படும். பிரத்யேகமான தேவனுடைய வல்லமை வெளிப்படும். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. துதிக்கிற ஜனங்களுக்கு விடுதலை, துதிக்கிற ஜனங்களுக்கு அற்புதம், துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நன்மை, துதிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில வெற்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பட்டணம் ஆண்டவரே இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். அறிந்து கொள்ள முடியாம இருக்கிற தடைகள் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ரபலர ஷபரபலபல துரகபலபலபல ரிகபலபல துரரமனப ஷபரபலபல துரபபப. நம்முடைய பட்டணத்துல பகுதிகளில் இயேசுவை அறியாம எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இருளில் இருக்கிறாங்க. இங்கிருந்து நம்ம டவுனை தாண்டி போனோம்னா அவங்க இருக்கிற இருள், அவங்களுக்கு மேல இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை நம்ம உணர முடிகிறது. அப்படிப்பட்ட இருளின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டுமானால் தேவ ஜனங்கள் ஒன்றிணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். தேவ ஜனங்களா இருக்கிற நீங்களும் நானும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த 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 அந்த இருள் எல்லாம் விலகி போகும். அந்த அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகும். தேசத்துல ஒரு சேமம் உண்டாகும், தேசத்துல ஒரு நன்மை உண்டாகும். அதற்கு நாம கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். எல்லாரும் வாய்களை திறந்து, இயேசுவே எங்கள் ஆண்டவரே, தேசத்துல உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பட்டணத்துல உங்க நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நீரே மெய்யான தேவன், நீரே உண்மையான தெய்வம் ஆண்டவரே. நீரே ரட்சிக்க வல்லமை உள்ள தெய்வம், நீரே விடுதலை தரக்கூடிய தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பி. அபிஷேகம் பெற்ற யாவரும் இப்ப நம்ம தேவையை பத்தி யோசிக்காதீங்க, உங்க பிரச்சனையை யோசிக்காதீங்க. என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமாய் இந்த நேரத்தில் கர்த்தரை நான் உயர்த்த போகிறேன், கர்த்தரை நான் துதிக்க போகிறேன், கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். என் மூலமா இயேசு இந்த இடத்துல மகிமைப்படும் பொழுது என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், என்னுடைய பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே ஹல்லேலூயா அவாந்தர வழிகளிலே ஆறுகள் புறப்பட்டு போகும், காடான நிலங்கள் எல்லாம் நல்ல ஹல்லேலூயா செழிப்பாய் மாறும். நல்ல துதிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க, எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, ஒரு வைராக்கியத்தோட பேச ஆரம்பிங்க, வைராக்கியத்தோட கர்த்தருக்காக ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நான் உயர்த்தும் பொழுதே சத்துரு வெட்கப்பட்டு போமா, சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்படும் என்கிறதான நிச்சயத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ரிமானா ஷபரபலபா எல்லா சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லா ஹல்லேலூயா மியூசிக் வாசிக்கிறவங்க கூட ஓ நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. இயேசு மகிமைப்படட்டும். பிஏ சிஸ்டத்துல இருக்கிறவங்க, choirல இருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவை மகிமைப்படுத்துங்க. இயேசுவே 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 உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். ரகமானா ஷேகே ருகமானா தியங்கமானாமா லிகானா ஹந்தரனமோ ரேசேகேரனமா ரிகமானாமா துரா கபரபலபா ரிகபரபரப ஷபபபபபப மங்கி எரிகிற திரிகள் எல்லாம் கொழுந்து விட்டு எரியட்டும்பா. ஆண்டவரே எல்லா தேவ வல்லமையினால நிரப்பப்படட்டும். ரகமானா ஷேகே உரகபரபலபப ஷபரப கபரபலபப துரடம கபரபலபப உரிகபலபப துரடம கபரபலபப ஷபரபலப கபரபலபப உரிகமலபப துரடபலபப ஷபரபலபப துரபபபபப அப்பாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ரிபலர ஷபரபலபப உங்க நாமம் உயரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிபா ஷபரபலபப துரடபப கபரபலபப ஷபரபலபப ஊரியங்கரடபப கபரபலபப ஷபரபலபப ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க நாமம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கட்டும், ஆண்டவரே எங்க குடும்பத்துல உயர்ந்திருக்கட்டும், ஆண்டவரே அப்பா எங்கள் பகுதியில உயர்ந்திருக்கட்டும், எங்க சபையில உயர்ந்திருக்கட்டும். ஆண்டவரே உங்க நாம மகிமைக்கு இடையூறா நாங்க எதையுமே செய்யக்கூடாது, எதையுமே நாங்க ஆண்டவரே எந்த விதத்துல நாங்க நடக்கக்கூடாது, எந்த விதத்துல நாங்க ஆண்டவரே பேசக்கூடாது, எந்த விதத்துல நாங்க ஆண்டவரே கிரியை செய்யக்கூடாது. ஆண்டவரே உங்க நாமம் உயர்த்துகிறது எங்கள் நோக்கமா இருக்கட்டும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறது எங்கள் வாஞ்சையா இருக்கட்டும். ஆண்டவரே உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, hallelujah.
கூட்டங்கள் அநேகராய் இருப்பார்கள். ஆனால் அவருடைய கரங்களிலே ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கிறதே இல்லை. சிங்கத்தின் கெபிகளிலே ஹல்லேலூயா இருக்கும் போதும் கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். தீச்சூளை நடுவிலே தூக்கி எறியப்படுகிற போதிலும் கூட நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருப்பார். அதை விசுவாசித்து நம்ம கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாய் இருப்பீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே கூட இருந்து நடத்துவீர். உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. அதை விசுவாசித்து நாங்கள் பாடுகிறோம். சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளையின் நடுவிலும் உங்க நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட, எங்கள் சூழ்நிலைகளின் நடுவில் நாங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாய் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம். அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே உங்க நாமம் உயரணும்.
பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை உயர்த்துகிற இடத்துல நீர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறதெல்லாம் நீர் மகிமைப்பட வேண்டும். நீர் எங்கள் மூலமா மகிமைப்படணும். நீர் இந்த தேசத்துல மகிமைப்படணும். எங்க பட்டணத்துல மகிமைப்பட வேண்டும். அதை நிறைவேற்றுகிற நாட்கள் சீக்கிரமாய் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, அதை எங்க கண்களால காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 2 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம சேர்ந்து வாசிக்கலாம். 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:5 14 வரைக்கும். சரி. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமே என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்து கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமையை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், இதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். இன்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிகட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற எல்லா கிருபைகள் தயவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள நம்மை செம்மையாக மாற்றிக்கொண்டே வருகிறார் என்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோன்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி இருந்தால் கொஞ்சம் கையை தூக்கி பாருங்க, காமிங்க. உங்களை பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். அப்படி நான்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சுய நீதியில் தான் நம்ம நிற்கிறோன்றது அர்த்தம். நம்ம சுய நீதியை சார்ந்து நம்ம நிற்கலை, தேவனுடைய நீதியாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நமக்குள்ள குறைபாடுகள் இருக்கா இல்லையா? காலையில் தான் சண்டை போட்டேன், அது எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க. சில நேரம் அப்படி கூட நினைப்பாங்க. சில நேரம் நம்ம ஏதாவது ஒரு வசனத்தை பேசினா கர்த்தர் உங்கள் மூலமாக என் கூட பேசினார் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இங்கே இந்த தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களில் இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். ஏற்கனவே தாவீது அவருடைய வாழ்க்கையில் பயங்கரமாக ஒரு பெரிய ஒரு நெருக்கத்தில் இருக்கிறார். என்ன நெருக்கம் அப்படின்னா, அவருடைய ராஜ்யபாரத்தை அவருடைய மகனாகிய அப்சலோம் என்ன செய்கிறான், பறித்து கொள்ளுகிறான். தாவீதும் அவன் கூட இருந்த ஆட்களும் வெளியே துரத்தப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இது தாவீதுக்கு புதுசு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அழைத்த நாளில் இருந்து, அபிஷேகித்த நாளில் இருந்து அவர் அந்த சவுல் அவரை தெள்ளுப்பூச்சியை போல துரத்திட்டே வர சூழ்நிலையெல்லாம் பார்த்த ஆளுதான். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலை இன்னும் வேதனையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சொந்த மகனே தனக்கு விரோதமாக செயல்பட்டு வந்தது அவனுக்கு இன்னும் வேதனையாக இருந்திருக்கும்.
நம்ம வேற யார் நமக்கு விரோதமாக நமக்கு எழும்புனா கூட நமக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் சொந்த நம்முடைய வீட்டில் இருக்கிற ஆட்கள் நமக்கு விரோதமாக பேசினா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா? வீட்டில் நம்ம மனைவி நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டா, ஊரில் உள்ளவங்களாம் நம்மளை பற்றி என்னென்னவோ சொல்லியிருப்பாங்க, ஆனால் நம்ம மனைவி நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டா அப்படியே நெஞ்சில் கொஞ்சம் என்ன செய்யும், பாரம் கூடி இருக்கும். அதே மாதிரி நம்ம கணவர் நம்மளை பற்றி என்ன சொல்லிட்டா, யார் வேணால் சொல்லலாம், நீங்கள் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு போய் நம்ம கேட்போம். மாமியார் சொன்னது கூட பெருசாக தெரியாது, ஆனால் கணவர் சொல்லிட்டா அது பெருசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பெற்று ஆளாக்கி வளர்த்த பிள்ளைகள் நமக்கு விரோதமாக திரும்பிட்டாங்கன்னா அது நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில தாவீதினுடைய வாழ்க்கை பயணித்து கொண்டிருக்கிற நேரத்தில், இப்போ இவங்க எல்லாம் ரொம்ப டயர்டாக அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சீமை என்கிற மனிதன் அவன் எழுந்து தாவீதை தூஷிக்கிறான். அவனோடு கூட இருந்த கூட்டத்துக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான், அவங்களுக்கு கல் எறிகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு உலக பிரகாரமாக நம்ம பார்க்கும்போது நம்மை தூஷிக்கிற ஆட்கள் இருப்பாங்க, வார்த்தைகளால் காயப்படுத்துகிறவங்க இருப்பாங்க, நம்மளை சரீர பிரகாரமாக நமக்கு விரோதமாக பாதிப்பு உண்டாகத்தக்கதான நிலைமையில் நமக்கு எதிராக செயல்படுகிறவங்க இருப்பாங்க, இன்னும் நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறவங்க இருப்பாங்க, சண்டைக்காகவே அவங்க நம்ம பொறுமையாக போனாலும் சண்டைக்கு வம்புக்குன்னே இழுத்து சண்டை போட நினைக்கிற ஆட்கள் இருப்பாங்க, நேரடியாக மோதுவாங்க, சிலர் பின்னால் இருந்து குத்துவாங்க, அப்படிலாம் ஆட்கள் இருப்பாங்க, சும்மா உங்களை போக விட்டு உங்கள் பின்னால் பேசுவாங்க, இப்படிலாம் ஆட்கள் நம்ம சுற்றி இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க மத்தியில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது ரொம்ப கவனமாய் நம்ம கவனிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்லும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் ஆண்டவர் சொல்லும்போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால், ஆமென், ஹல்லேலூயா, நம்ம பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் எழும்புகிற கூட்டங்கள் நிச்சயமாக கூட அதிகமாக தான் இருப்பாங்க. தாவீது இன்னும் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் சங்கீதத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். தாவீதுக்கு அவனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் பெருகி கொண்டேதான் இருக்கு. எந்த பக்கத்தில் யார் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க, யார் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்கன்றதே சொல்ல முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தாவீது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா 3ஆவது வசனத்தை. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தலையை உயர்த்துகிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக கேடகமாக இருக்கிறார். எல்லாரும் நமக்கு விரோதமாக அம்புகளை எய்துட்டே இருக்கலாம். உங்கள் வீட்டில் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். உங்கள் சொந்த குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஆனால் அப்படி எல்லாம் அவங்க நமக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற கேடகமாய், நமக்கு ஒரு பெரிய ஒரு அரணாய், நமக்கு ஒரு கோட்டையாய், அவர் நமக்கு ஒரு மறைவிடமாய், நமக்கு ஒரு புகலிடமாய் எப்பவுமே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மறந்தே போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்குது, ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறாங்க, எனக்கு வேதனை உண்டாக்குகிற நபர்கள் அநேகராக இருக்கிறாங்க, விரோதமாய் பேசுகிறவர்கள் அநேகராக இருக்கிறாங்க, தூஷிக்கிறவங்க அநேகராக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே சீமையை தூஷித்துட்டே இருக்கிறான். அங்கே சீமையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற அபிசாய் அவனுடைய படை தளபதிகள்லாம் கூட இருக்கிறாங்க. தாவீது சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அவன் கூட பெரிய பலசாலிகள் பராக்கிரமசாலிகள்லாம் கூட போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த அபிசாய் அவன் படை தளபதி கேட்குறான், என்ன இவனை கொன்றுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாவீது சொல்லுகிறார், உனக்கு எனக்கு என்னப்பா, கர்த்தர் அவனை தூஷிக்க என்ன செய்திருக்கிறார், அவனுக்கு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்து தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என்ன அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் நம்ம பல எதிரான நிலைமைகளை எதிர்கொள்ளும் போது, தூஷணைகள், சத்துருவின் கர்ச்சிப்புகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எதிர்கொள்ளும் போது நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் அதற்கு விரோதமாக நாம் மனுஷீகத்தில் இறங்கிடக்கூடாது. ஆமேன். ஆனால் நம்ம அதுதான் செய்ய மாட்டேங்கிறோம்ல. அவங்க ஒன்று செஞ்சால் நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம சரிக்கு சரி கொடுக்க முயற்சி பண்ணுவோம், இல்லைன்னா மேலே கூட முடிஞ்சால் கொடுத்துருவோம். அப்படி தான் நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்துட்டே இருப்போம். ஆனால் தாவீது பாருங்க, அவருக்குள்ள ஒரு நல்ல ஒரு தெளிவு இருந்தது. ஒன்று, தேவன் என்னுடைய பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமேன். அல்ல, இந்த தூஷணை என்னை ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது, God is in control of this situation. இந்த சூழ்நிலையை ஆண்டவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத தாவீது புரிந்திருந்தார். அவர் அறியாம என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை தாவீது அறிந்திருந்தார். அல்லேலூயா. நமக்கு அந்த தெளிவு இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க நம்மகிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, அல்லது எதிர்த்து வர்றாங்க, நமக்கு விரோதமாக செயல்படுறாங்கன்னா நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, He is sovereign over everything. He is in control over everything. எல்லாவற்றின் மேலே அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்ங்கிறத புரிந்து கொண்டிருந்தான். மூன்றாவது, அவர் அறியாமல் எதுவும் எனக்கு நடக்க முடியாது, அவர் அனுமதிக்காம எதுவும் எனக்கு நடக்க முடியாது என்கிற தெளிவு தாவீதுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கா? இருந்தாதான் நல்லா இருந்திருப்போமே அப்படின்னு சொல்லி சில நேரம் நம்ம யோசிப்போம். ஒருவேளை சில நேரம் யாராவது நமக்கு விரோதமாக பேசிட்டா நம்ம மறுபடியும் அவங்களுக்கு விரோதமாக நம்ம பேசவோ அல்லது செய்யவோ ஆரம்பித்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம். அதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்படி செஞ்சுருக்க கூடாதோ, இப்படி பேசியிருக்க கூடாதோ, இப்படி நடந்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். ஆனால் அப்படி செய்கிறத விட இந்த தாவீது செய்த மாதிரி பொறுமையாக இருக்க நமக்கு ஆண்டவர் தான் பலன் தர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த புரிதல் நமக்கு வேணும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. அது பக்கத்தில் உள்ளவங்களுக்காகவாது கையை தூக்கிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி அல்ல, அந்த புரிதல் நமக்கு, நான் யார் அப்படிங்கிற புரிதல். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். உண்மைதானே? உண்மைதானே? பெந்தேகோஸ்தே அனுபவம்னா அதுதான். அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளில் அதுதான் என்ன செய்தது, ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினது. முன்ன நம்ம எப்படி இருந்திருக்கலாம், பயங்கரமான டெரராக இருந்திருக்கலாம், முன்ன பயங்கரவாதியாக இருந்திருக்கலாம், ஒன்று பேசுனா 10 பேசுகிற ஆளாக இருந்திருக்கலாம், ஒன்று எதிராக செஞ்சால் அவங்களுக்கு விரோதமாக 100 செய்கிறதுக்கு நம்ம பலன் உள்ளவங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். நல்ல ஆவியில் நிரம்பி நீங்கள் துதிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்படுகிறத பார்க்கும்போது. ஆனால் இது வெறும் கை தட்டுறதில், அந்நிய பாஷை பேசுகிறதில் முடிஞ்சிடக்கூடாது. அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம ஒரு சாட்சியாக இருக்கிறதற்காக தான் அப்படி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம உலக மக்கள் மாதிரியே வாழ்ந்துட்டு சும்மா சர்ச்சில் மட்டும் வந்து பேசி அந்நிய பாஷை பேசிட்டு போகிறதுக்கு நம்மளை வைக்கலை. அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த சீமையை தூஷிக்கும் போது தாவீதுடைய ரெஸ்பான்ஸ் அதுதான் இருந்தது. நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறது மட்டுமல்ல, அன்னைக்கு அவன் தூஷித்துட்டே தான் இருக்கான், தொடர்ந்து அவன் பேசிகிட்டே தான் இருக்கான்.
சில நேரம் அப்படி பேசுகிற ஆட்களை பற்றி நம்ம கேள்விப்படுவோம். ஒரு 2 நிமிஷம் ஆகாது நம்ம போய் மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கிறாருங்கிற புரிதல் நமக்கு வேணும். அல்லேலூயா. உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டே இருப்பாங்க. வேணும்னே குப்பையை தூக்கி உங்கள் வாசல் முன்னால் போடுவாங்க. வேணும்னே என்ன செய்வாங்க, வண்டியை கொண்டு உங்கள் வீட்டு முன்னால் நிறுத்தி பார்ப்பாங்க. ஆனாலும் அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அசரவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் யார் என்று எனக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்காக ஜெபித்தா போதும், அந்த காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். நமக்கு விரோதமா பேசுறவங்களை நம் சார்பா ஆண்டவர் கொண்டு வர அவருக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படட்டும். அப்ப நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அவரும் பார்க்கிறார், நம்மை சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்கிறாங்க. நம்ம ஒரு சூழ்நிலையில் எப்படி நாம் செயல்படுகிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி நடக்கிறோம், எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவங்க எத்தனை தான் பேசினாலும் தப்பாக இருக்காது. நம்ம ஒரு வார்த்தை பேசினா அதை பெருசாக வேற மாதிரி சொல்ல எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவருடைய பெரிய நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஒருவேளை நம்ம வீட்டு பக்கத்தில் யாரோ சண்டைக்கு வராங்க, நம்மளும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக நம்ம சண்டை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல உங்களால் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. அந்த இடத்துல நம்மளால் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியுமா? இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வாங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல முடியுமா? அல்லது எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர், நான் வீட்டு சபை ஆரம்பிக்கிறேன், ஒரு ப்ரேயர் ஆரம்பிக்கிறேன், வந்து எங்கள் ப்ரேயரில் கலந்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நிறைய இடத்துல அப்படி பிரச்சனை நாங்கள் எதிர்கொள்கிறோம். சில நேரம் ஒரு கிராமத்தில் ப்ரேயர் நடத்தினா, உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ப்ரேயர் ஆரம்பித்தோம். அந்த இடத்துல ஒரு 7 விசுவாச குடும்பங்கள் இருக்கிறாங்க. 7 விசுவாச குடும்பங்கள்லையும் வரமாட்டேங்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்த வீட்டில் வச்சா நாங்கள் வரமாட்டோம். என்னன்னா, அந்த அம்மா சண்டை போட்டாங்க, அந்த அம்மா பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன செய்ய, பாஸ்டர்ஸாக இருக்கிற நாங்கள் என்ன தான் செய்ய? அங்கேருந்து இந்த வீட்டுக்கு வந்தால் இவங்க வரமாட்டாங்க, அந்த வீட்டுக்கு வந்தால் அவங்க வரமாட்டாங்க. அது இங்கே உள்ளுக்குள்ளே இப்படி உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா வெளியில் இருக்கிற ஜனங்கள் வருவாங்களா? நம்ம சாட்சி இல்லாமல் இருந்தால் வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ நம்ம யார் அப்படிங்கிறத தெளிவு நமக்கு இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. புதுசாக இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆமாம். அடுத்து முக்கியமானது, தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது சொல்லுங்க பக்கத்தில். தேவன் ஒரு நோக்கத்தோடு அந்த ஊரில் நம்மளை வச்சிருக்கிறார், அந்த தெருவில் நம்மளை வச்சிருக்கிறார். என் சாட்சியை நான் கெடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத மாறி நான் நடக்க மாட்டேன்றதை நம்ம தெளிவாக நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தெளிவு நமக்கு இருக்கணும். அப்படின்னா தான் நம்மை கொண்டு அந்த பகுதியை கர்த்தர் அசைக்க முடியும். நம்மை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி டிடிஐ தீமோத்தி பயிற்சியில் நம்ம சபையில் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைக்கு அதில் பயிற்சி பெறவங்க ஆண்டவருக்காக எழும்புகிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 இடத்துல ப்ரேயர் ஃபெல்லோஷிப்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது குறைவாக கூட இருக்கலாம், 30க்கும் மேலே கூட இருக்கலாம். அதில் சமீபத்தில் 2 இடத்துக்கு போகும்போது பார்த்தா, ஐயா ஜெபிக்க வாங்க, எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துங்கன்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பூஜைக்குரிய விக்கிரகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவங்க போய் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க இருதயத்தையும் திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வீட்டையும் திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படி நமக்கெல்லாம் யோசிச்சே பார்க்க முடியாத இடங்களில் கர்த்தர் அப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ உங்களையும் உங்கள் பகுதியில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக கர்த்தர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ப்ரேயர் ஆரம்பிக்கலையா, ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பிக்கலையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்க, அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போங்க, யாராவது நண்பர்கள் வீட்டுக்கு, அறியாத ஜனங்கள் வீட்டுக்கு போங்க. இங்கே ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையே அதுதான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு யாராவது தேவையாக இருந்தால், அது எவ்வளோ தூரம்னாலும் பரவாயில்ல, வீரவநல்லூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, இங்கேருந்து எங்கெங்கேயோ கூப்பிட்டு போவாங்க. அங்கெல்லாம் தேவையுள்ள ஃபேமிலிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்ன உடனே நாங்களும் சர்ச்சுக்கு வரோன்னு நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. ஹல்லேலூயா.
எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நபரால் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும்னா, நம்ம அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம ஆண்டவருக்குள்ள வழி நடத்த நம்ம ஒரு முயற்சி எடுத்தா நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு புரிதல் நமக்கு இருக்கட்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ நமக்கு விரோதமாய் ஆட்கள் எழும்பும்போது, பேசும் பொழுது, அவங்க நிந்தையான வார்த்தைகளை சொல்லும்போது நாம் யார் என்கிற ஒரு புரிதல் வேணும். நம்முடைய ஆண்டவர் யார் என்கிறதான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். மூன்றாவதாக நமக்கு அப்படி பேசுகிற நபர்களை மன்னிக்கிற ஒரு கிருபை வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வேணா அமைதியாக இருந்துருவோம், ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அப்படியே குபு குபு குபுன்னு ஒரு எரிச்சல், கோபம் இருந்துகிட்டே இருக்கும். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு விரோதமாக இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தாவீது இந்த சீமையை அவனுக்கு விரோதமாக பேசுகிறான். இவன் திரும்ப கொஞ்ச நாளில் திரும்ப ராஜ்யபாரம் இவன் கைக்கு வருது. இவன் நினச்சிருந்தா சீமையை உடனே வர சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரே அடியாக அவனை கொன்று இருக்கலாம். ஆனால் சீமையை இவன் காலில் விழுங்கும்போது தாவீது அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. என் வாழ்நாள் முழுவதும் ஜீவனுக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அவரை மன்னிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாலமோன் ராஜாவாக வர்றதுக்கு முன்னால் அவர்கிட்ட சொல்கிறாரு, இவரை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி, இவனை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சாலமோனும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. எருசலேமுக்குள்ளே நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த பிரச்சனை இல்லை, வெளியே போனீர்னா உங்கள் ஜீவனுக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அதில் தாவீதுனுடைய அந்த மன்னிக்கிற குணம் வெளிப்படுது. ஆமென், ஹல்லேலூயா. மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லுவோம், ஆனால் மன்னிக்க கூட செய்வோம், மறக்க மாட்டோம். நம்ம மன்னிக்காமே கூட சில நேரங்கள் அந்த கிரட்ஜை என்ன செஞ்சுட்ருப்போம், மனசுக்குள்ளேயே வச்சுட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நம்ம அவருடைய பிள்ளைகள் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காமின்னு சொன்னார். அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். மறு கன்னத்துலையும் அடிச்சிட்டானா என்ன பாஸ்டர், அப்புறம் நாங்கள் விட மாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, இல்லை, மறு கன்னத்தையும் காமிக்க தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு பெரிய எக்ஸாம்பிள் யார்? இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அவரை அடித்தாங்க, அவர் கண்ணை கட்டிட்டு அவர் முகத்தில் துப்புனாங்க, அவரை அறைந்தாங்க, அவரை பரியாசம் பண்ணாங்க. நீர் தேவனானால் உன்னை அடித்தது யார் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க. அவரை சாட்டையால், சவுக்கினால், வாரினால் அடித்தார்கள். அவரை ஈட்டியால் குத்தினாங்க, கைகளில் ஆணிகளால் அறைந்தாங்க. அவர் அவ்வளவு பாடுகளை உட்படுத்தினாங்க. ஆனால் கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி செய்ய முடியும்? எத்தனை பேர் மன்னிக்க முடியும்? நம்ம சொந்த குடும்பத்தாரை மன்னிக்காமல் இருக்கிறோமே, நமக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்களை மன்னிக்காமல் இருக்கிறோமே, பல வருஷமாக பேசாமல் இருக்கிறோமே. எனக்கு தெரிஞ்செல்லாம் 18 வருஷமாக பேசாமல் இருந்தவங்க அதுக்கப்புறம் திடீர்னு கர்த்தர் அவங்கள சேர்க்க வச்சார். இவங்க மனசுக்குள்ளே ஒப்புரவாகணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தான், ஆனால் கொண்டு வந்து ஆண்டவர் அவங்களை இணைச்சார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம மனசில் நம்ம விரும்பினா போதும், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மன்னிச்சுட்டு நாம் சரியாக இருந்தால் போதும், கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அதையும் தாண்டி அவங்க பேசாமல் இருந்தால் பரவாயில்ல, அவங்க கோபமாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம கிளியர் ஆயிடணும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாருங்கிறத நம்ம தெளிவாக நம்ம உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டால் போதும். ஆமென். அப்போ அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த சீமை அவனை தூஷித்து கொண்டே இருக்கிறான், தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறான், மண்ணை வாரி தூசிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாகவே போக ஆண்டவர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் ஒருவேளை மனுஷீகத்தில் நம்ம செயல்பட்டோமானா நம்ம பொறுமைக்கு ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து நம்ம வாழ்வோமானால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய ஆட்களையும் மன்னிக்கிறதற்கு கிருபை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் பொறுமையாக இருக்கிறதற்கு தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஹல்லேலூயா. மனுஷீகத்தில் நம்ம செயல்பட்டு விடவே கூடாது. நம்முடைய மாம்சத்தில் நம்ம என்ன செய்திடக்கூடாது? நம்ம பேசக்கூடாது, எதிரான காரியங்களில் நடந்துடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரியவர்கள் என்பதில்
ஐயப்பாடும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. நமக்கும் வரக்கூடாது. நம்மளை பார்க்குறவங்களுக்கும் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டவருடைய வழியை நாமும் பின்பற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் ஒரு தடவை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, யாருக்கு எனக்கு விரோதமாக எழும்பினவங்களுக்கு ஆண்டவரே நான் எப்படி நடந்து கொண்டேன்? ஒருவேளை நான் தவறாக நடந்திருப்பேன், ஆனால் அதை சரி பண்ணுகிறதற்கான ஒரு தருணத்தை எங்களுக்கு தாங்க. அவங்கள மனசார மன்னிக்கிற கிருபை எனக்கு தாங்க. நான் அழைக்கப்பட்டு இருக்கிற தேவனுடைய மனிதன், நான் கர்த்தர் என்னை பெரிய ஒரு நோக்கத்தோடு என்னுடைய பகுதியில் ஆண்டவரை பயன்படுத்த நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. அந்த இதை நான் கெடுத்து போட்டிருப்பேன், ஆனால் இன்றைக்கு மீண்டும் ஒரு தருணத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த இடத்துல நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தாங்கன்னு கேட்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனை நம்பி இருந்தான், தேவனை சார்ந்திருந்தான், தேவன் எல்லாவற்றின் மேலே ஆளுகை செய்கிறவர் என்பதை அறிந்திருந்தான். அவர் அனுமதியில் எதுவும் என் வாழ்க்கையில நடக்காதுங்கிற தெளிவு அவனுக்குள்ள இருந்தது. 14வது வசனத்துல பார்க்கிறோம், அவங்க விடாய்த்தவர்களாய் வந்து தங்கும் இடத்துல வந்து இளைப்பாறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சுற்றி என்ன வேணா நடக்கலாம், ஆனா கர்த்தருக்குள்ள நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கலாம், தூஷிக்கிறவங்க தூஷித்து கொண்டே இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் புறணியாக பல காரியங்களை சொல்லலாம், தவறாக உங்களை குறித்து பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கர்த்தருடைய சமூகத்தில் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அதை சொல்லிட்டு விட்டுறணும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பெருசாக நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்க வேண்டாம். அந்த பிரச்சனையை நீங்கள் சுமந்துட்டே இருக்க வேண்டாம். அவருடைய பாதத்தில், ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இனி இதை குறித்து நான் கவலைப்படக்கூடாது, இனி நான் இதை குறித்து நான் ஆண்டவரே வருத்தப்படக்கூடாது, ஏன் ஆவியில் நான் துக்கப்படக்கூடாது. நான் உங்கள் பிள்ளை, உமக்குள்ள நான் எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருப்பேன், உமக்குள்ள நான் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூறதான் செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால தான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், அவங்க எப்படிலாம் சொல்றாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க, மன்னிச்சிருங்க, மறந்துருங்க, பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் வந்து விட்டாங்க. அவங்க கரங்களை அவங்க வந்து ஜெபத்தில் நடத்துவாங்க. கரங்களை தட்டி அவங்களை வரவேற்போம். நல்ல அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. மன்னிப்பதில் அவர் வல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. தீமோத்தேயு ட்ரைனிங் மூலமாக பல ஊழியங்கள் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கடந்த ஒரு வாரத்தில் போய் நம்முடைய தோஹால் உள்ள ஏஜி சபை நமக்கு அங்கே சிறப்பாக ஒரு பெண்கள் கூடுகையை ஏற்படுத்தி சென்றார்கள். பெண்கள் ஆனிவர்சரி பெத்தேல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் பெண்களுடைய சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். பெண்கள் கூட்டத்துக்கு என்னையே கூப்பிட்ருக்காங்க. ஆண்டவர் நான் சொன்னேன், பெண்கள் கூட்டத்துக்கு பெண்கள் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் சபையில் பெண்கள் கூட்டம் நல்லா நடக்கிறனால அவங்களுடைய பிரதிநிதியாக நான் வர்றதில் சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 300க்கு மேலே நல்ல சிறப்பாக அந்த கூட்டங்களை ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள். அது மிக ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டம், 2 கூட்டம், 4 கூட்டம். இங்கே இருக்கிறத விட அங்கே அதிகமாக பிஸியாக தான் இருக்க உதவி செய்தார் ஆண்டவர். ஆகவே ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக பல இடங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக போன இடங்கள்லாம் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்னேன், எங்கள் சபையில் உள்ளவங்கெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். எனக்காக ஒரு 300 பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாறி மாறி பேசுகிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நல்ல சுகம் கொடுத்தார். ஆமென் சொல்லும். ஹல்லேலூயா. இந்த கிளைமேட்டு, சாப்பாடு, தண்ணி, தூக்கம் இதெல்லாம் பண்ணாலும் அங்கே நேற்றெல்லாம் தூக்கவே இல்லை. 3 மணிக்கு திருவனந்தபுரம் வந்தேன். அங்கே ஆண்டவர் ஸ்தோத்திரம். அங்கே இங்கே வர மணி 6 ஆச்சு.
கொஞ்சம் படுத்தலான்னு பார்த்தேன், அந்த கொஞ்சம் தூங்கிட்டேன். ஆகவே இது சீசர்களுக்கு தூக்கம் வந்த மாதிரி எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால் ஸ்தோத்திரம். ஆகவே தூக்கம் அவசியம். அம்மைன்னு சொல்லுமா, தூக்கம் வராட்டால் தான் பிரச்சனை. தூக்கம் வந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ஆண்டோடத்துலேருந்து பலனை பெறலாம், எனர்ஜி கிடைக்கும். அதன் மூலமாக நாம் ஆண்டோடைய பணியை தொடர்ந்து செய்யலாம். அந்த நாட்கள் எங்கள் மிஷரி அம்மா வெள்ளைக்காரம்மா சொல்லிக் கொடுத்த பாடம், ஒரு பாடம் உண்டு, ரெஸ்ட் அ வாயில் ரன் அ மைல். ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரெஸ்ட் அ வாயில் ரன் அ மைல். நீ போய் கொஞ்சம் இளைப்பாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யலான்னு சொல்லுவாங்க. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் இளைப்பாருன்னு ஆண்டவருடைய நாம மையப்படுவதாக. அதுக்கப்புறம் ஐயா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடிக்கடி தூசித்துக்கிட்டு நான் சொன்ன மாதிரி இருந்தாங்க. நல்ல பிரசங்கம் பண்ணாங்க. சிமையை பற்றி, தாவீதை பற்றி சொன்னாங்க. ஆகவே தாவீதுக்கு ஆண்டு கொடுத்த கிருபை. தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீது அவரை பற்றி சொல்லார், என்னுடைய எப்படிப்பட்ட இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி சொன்னார். நம்ம எல்லாம் அப்படி சொல்லுவார் ஆண்டவர். எல்லாரையும் சொல்லுங்கள், என்னையும் ஆண்டவர் சொல்லுவார், என்னை இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி. ஆண்டவர் தாவீதை வச்சது நோக்கம், அவன் ஒரு விஷயத்தை தவறிட்டான். ஆனாலும் ஆண்டவரே சொல்கிறாரு, அவன் ஒரு விஷயத்தை தவிட்டான், மற்றபடி நான் அவனை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறார். அவன் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் எத்தனை தான் அநியாயம் பண்ணாலும் அத்தனையும் மன்னிச்சு அவன் வம்சத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றாரு. அதால் பீட்டி ஆமென் சொல்லும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். நான் இந்த முறை அங்கே தோஹா துபாய் வழியே தான் வந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வர்ற வழியில் ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன். அவன் பேர் பாலமுருகன். அப்போ எப்போ அவன் பேர் பாலமுருகனாக இருக்க, நீ எப்படி ஊழியத்துக்கு வந்தேன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் ஒரு துரோகி, விரோதி, கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் விரோதி, சபைக்கு விரோதி, இயேசுநாதருக்கு விரோதி. யாரும் இயேசுநாதன் என்னை பிடிக்காது, கிறிஸ்தவனை பிடிக்காது, பைபிளை பிடிக்காது, பைபிளை கிழிச்சு நான் எரிஞ்சவன். எப்படியப்பா இயேசு பற்றி கேள்விப்பட்டேன்? எனக்கு ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்க. எத்தனை டீச்சர் இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுமா. நான் படிக்கும்போது எங்கள் ஊரே ஏற்றோம். அந்த டீச்சர் இயேசு நல்லவன் சொன்னாங்க. இயேசு நல்லவரான்னு சொல்லிட்டு அந்த டீச்சரையே அவன் அடித்தானான். அந்த டீச்சரை அடித்து எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளோ அவமானப்படுத்தினானோ. அந்த அம்மா பொறுமையோடு இருந்தாங்களாம். பொறுமையோடு அடுத்த நாளும் கேட்டாங்களாம், ஏ பாலமுருகா நீ சோகமாக இருக்கேன்னு கேட்டாங்களாம். அந்த வார்த்தை தான் அவனை டச் பண்ணிச்சான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அந்த வார்த்தை அவனை டச் பண்ணோன்னே, இந்த அம்மாவை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கிறோம், எவ்வளவு துக்கப்படுத்திக்கிறோம், எவ்வளோ மூஞ்சில் துப்பி இருக்கிறோம், இந்த அம்மாவுக்கு விரோதமாக என்னெல்லாமோ செஞ்சோம், அத்தனைக்கும் மேலே இவங்க இப்படி நல்லா இருக்கியான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. ஆமென். அப்போ அந்த ஆண்டவருடைய அன்பை அவன் அறிந்ததுனால அவன் ஆண்டவரோடு பேச ஆரம்பித்தார். அவனுக்கு ஒரு பைபிளை கொடுத்தனா பைபிளை கிழிச்சிட்டான். அதை கிழிச்சிட்டு அதை அவங்க அம்மாட்ட கொடுத்து தீல வைமா அப்படின்ட்டானான். அப்படி தீல வைன்னு சொல்லும்போது அந்த கிழிச்ச இடத்துல உள்ளது ஒரு வசனம். அதில் நினைக்கிறேன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி அந்த வார்த்தை, ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை தெளிவா அந்த கிழிச்ச துண்டில் இருக்கிற ஒரு வார்த்தை அவனை தொட்ட உடனே அவனால் அசைய முடியலையா. அப்படியே அந்த வார்த்தைக்கு சரண்டர் ஆனான். இயேசு ஏற்றுக்கொண்டானா. இன்னைக்கு அந்த ஊர்லேயே அவன் தான் பாஸ்டராக இருக்கான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுமா. அந்த ஊரில் மட்டும் இல்லை, அந்த பகுதியில் உள்ள எல்லா இடங்களையும், திண்டுக்கல் பகுதியில், நிலக்கோட்டை பகுதியில், வத்தலக்குண்டு பகுதியில் சுற்றி நடந்து அவன் பெரிய ஐடியில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கினான். 1.25 லட்சம் சம்பளம் வாங்கினவன் ஆடு சொன்ன வேலையை விடுனாரான். யோசித்தானா என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டானா. ஊழியம் செய்யினாரா. எப்படின்னு தெரியலாம். வீட்டை போட்டுனாலும் 7 நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணானா. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அன்னைக்கு சவுல் கேட்ட, ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ போ, பட்டணத்துக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படணும் மாதிரி. அங்கே போனானா. ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றி அமைச்சார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேலையை விட்டான். அவங்க வீட்டில் யாருக்கும் இது பிடிக்கல. இதே இயேசுவை
தூஷித்திய, இந்த இயேசு குடும்ப செயல்பட்டிய, ஆனால் இந்த இயேசு நல்லவன் சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டார் எல்லாம் அவனுக்கு எதிராக வந்தாங்களாம். எல்லாரும் எதிராக வந்தாலும் வேலையை விட்டான், வீட்டை விட்டான், குடும்பத்தை விட்டான், கையில் பணம் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நான் உனக்கு தருவேன்னு சொன்னாராம். அவங்கெல்லாம் நீ தெருவா பிச்சை எடுக்க போகிற, நல்ல வேலையை விட்டுட்டு வந்துட்டியேன்னு சொல்லி அவனை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம், அடி உத, சாப்பாடு இல்லாத நேரம். ஆனாலும் யாரையும் அவன் சார்ந்துடாதபடி அவன் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்து ஆண்டவர் இன்னைக்கு அவன் சொல்கிறான். ரொம்ப தாழ்மையாக தான் சொன்னான், பணிவாக தான் சொன்னான். ஐயா அப்பான்னு தான் சொன்னேன், என்ன அப்பா ஆண்டவர் எனக்கு உலகமெல்லாம் கொண்டு போகிறான்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னைக்கு அவன் கையில் 10-30 சபை இருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு ஆளை கொண்டு பெரிய காரணம் சொல்கிறான். ஆங்காங்கே கிராமங்களில் போய் அங்கே இருக்கிற அந்நிய வழிபாடுகளை பார்த்த உடனே அதுக்காக வந்து ஜெபம் பண்ணுறான். எங்கள் தேசம் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், எபேசு பட்டணத்தில் விக்கிரகங்களாம் நிறைந்தது மாதிரி எங்கள் தேசம் உங்களை அறியன ஆண்டவரே, அதுக்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவர். சரி, விழுந்து அழுது புலம்பி மன்றாடி அவன் ஊழி செய்து வர்றான். அது ஒரு டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. இந்த நாட்கள்லையும் தேவன் நம்மோட பேசட்டும். ஐயா பாஸ்டர் பிரேம் பேசின மாதிரி அவர் யார் என்பதை அறிந்து கொள்வோம், நாம் யார் என்பதை அறிந்து கொள்வோம். நமக்குள்ளே செயல்படுகிறவர் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க என்னை கொண்டு கர்த்தர் செய்வாங்கன்னு? ஆமென் சொல்லும், அல்லேலூயா. இத்தனை பேர் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுகிட்டே இருக்கோம், கேட்டு 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 கேட்டுகிட்டே இருக்கோம். திருவசனத்தை கேட்கிறவளாக மாத்திரமல்ல, ஒரு ஆத்மா என்னைய கொண்டு ஒரு ஆத்மாவை. நீங்கள் நினைக்கலாம் நான் சொன்னால் எதுவும் நடக்குமான்னு. இல்லை, நீங்கள் சொல்லாதீங்க, கர்த்தர் சொல்லட்டும். நாம் சொன்னால் ஒருத்தனும் வரமாட்டான், கூப்பிடுங்க வரமாட்டான். அவன் வர்றதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இவனை சந்திங்க ஆண்டவரன் அலையில் வச்சு ஒரு ஆள் மேலே கண்ணு போடுங்க. கண்ணை தப்பாக சொல்லலை, தப்பாக நிறைய பேர் கண்ணு போடுறீங்க. தப்பாக கண்ணு போடாமல் ஆண்டவரே இவங்க மேலே நீங்கள் கண்ணை போடுங்க. ஆமேன்னு சொல்லுமா. அவனுக்காக அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணுங்க. அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் வெளியரங்கமான பதிலை கர்த்தர் கொடுப்பார். அன்னைக்கு சவுல் சபையை உபத்திரவப்படுத்தினான், அவன் மாறுறதுக்காக சபை ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. ஈவன் ஸ்தேவானுடைய மரணம் அவனை ரொம்ப டச் பண்ணிச்சு. இத்தனை பேரை கொன்று குதிச்சான், சபைகளை எல்லாம் உடைச்சான், நொறுக்குனான், சபைகளுக்கு இடையூறு பண்ணான், உபத்திரவப்படுத்தினான். அந்த உபத்திரவத்திலையும் கர்த்தர் அவன் கூட இருந்து அவங்க உபத்திரவத்திலையும் அவங்க படுற பாட பார்த்த உடனே அவங்க உள்ளத்துல ஏதோ ஒன்று இருக்குது. அவங்களை எவ்வளோ இடையூறு பண்ணாலும் உபத்திரவம் பண்ணாலும் அவங்க இன்னும் அவங்க என்ன செய்யணும்னா வளர்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு கடைசி முடிவில் அந்த ஸ்தேவானுடைய மரணத்தை பார்த்த உடனே எல்லாரும் கல்லெறிகிறாங்க. அவன் மேலே கல்லெறி சொல்லறி எல்லா எரியும் விழுந்தாலும் அந்த ஸ்தேவானுடைய முகம் எப்படி இருந்துச்சான் சொல்லுங்களேன்? தேவதூதனுடைய முகத்தை போல் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் முகம் எப்படி இருக்கணும்? இருக்கா? இப்போ நல்லா தான் இருக்குது. சர்ச்சில் வந்து பாடி ஜெபம் பண்ணி பிரசங்கம் கேட்கும்போது ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஒரு ஆள் நம்மளை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டும்போது எப்படி இருக்கும்? அப்போ தான் நாம் ஒரு ரியல் கிறிஸ்டியன் பிலீவர், பீஸ், அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசினுங்கிறது தெரியும். ஆமென். இப்போ வந்து நீங்கள் காட் இஸ் கோயிங் டு டெஸ்ட் யூ. ஆபிரகாமை கர்த்தர் சோதிச்சார். ஆமென். யோபை கர்த்தர் சோதிச்சார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். பொண்ணு விளங்குமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாட்கள்லையும் கர்த்தருக்கு என்று பணிவிடை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறதோ அதை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. நல்ல பிரசங்கத்தை கேட்டுக்கிங்க. நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண தேவையில்லை, அடுத்த வாரம் பண்ணுவேன் ஆண்டவர் சித்தமாக. ஓகே. ஆகவே நல்ல வேர்டு ஆண்டவர் தந்துக்கிறாரு. நல்ல அதிகமாக ஆண்டோட சமத்தில் ஜெபம் பண்ணேன், நல்ல பிரயாணம் பண்ணேன், ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்க உதவி செய்தார். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு உதவி செஞ்சாங்க. இன்னும் ஒரு மாதம் இருந்துட்டு போங்களேன்னாங்க. அல்லேலூயா சொல்லுமா. எவ்வளோ நாள் இப்படியெல்லாம் ஒரு வாரம் வந்துட்டு போகாதீங்க, 10 நாள் வந்துட்டு போவீங்க, ஒரு மாதமாக இருந்துட்டு போவீங்க அப்படின்னாங்க. அப்போ அன்னைக்கு ரெபேக்காவில் கல்யாணம் பண்ண வந்த எலியேஸ் சொன்னான், இன்னைக்கு என் பொண்ணை கூட்டி போயிருந்தான்னு சொல்லிட்டான்.
பொண்ணு 10 நாளாவது என் கூட இருக்கட்டும். அவன் உடனே கூப்பிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கு. நான் சொன்னேன், எனக்கு ஆசை தான் உன் கூட இருந்து ஊழியம் செய்யல, ஆனால் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் அங்கேயும் என்ன செய்ய தேடிட்டு இருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக தான் இருக்குது. பெரிய பிள்ளைன்னா பரவாயில்ல, சில சின்ன பிள்ளை உட்காந்துட்டுருக்கு. ஒரு வாரம் இல்லட்டோன்னா 2 வாரம் இல்லட்டோன்னா சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அப்பாவை தேடணும் அம்மாவை தேடணும் இருக்கும் சில பிள்ளைகள். அதே மாதிரி சில பிள்ளைகள் இருக்குது, பச்சை பிள்ளைகளாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எங்கள் பாஸ் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன சொல்லிக் கொடுத்தேன்னா, 1 மாதம் இருக்குன்னு சொல்லும்போது அங்கே இருந்துடாத, இப்போ நாளைக்கு இவன் போகணும்னு உன்னை அழுவான். முதல்ல இருக்கணும்னு சொல்லி அழுவாங்க. நீ 1 மாதம் இருந்துட்டு வச்சுக்கோங்க, இவன் என்னைக்கு போக மாட்டான்னு அழுவான். அந்த மாதிரி அந்த இருக்கணும்னு சொல்லும் போதே மரியாதையோடு வந்தால் தான் உனக்கு மரியாதை. ஆமேன்னு சொல்லுமா. அது மாதிரி வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போனால் அப்படி போயிட்டு வந்துடுங்க. ஏக்கா ஒரு நாள் இருந்துட்டு அடுத்த முறை வரட்டு வந்துடணும். ஏன்னா முதல் நாள் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நல்ல ஆட்டுக்கறி மீன் கறி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் 2ஆவது நாள் கொஞ்சம் பருப்பு சாப்பாடு கிடைக்கும். 3 நாள் ரசம் வரும், கீரையும் வரும். அப்போ நினச்சிக்கிடணும், கீரை வந்துட்டு ரசம் வந்துட்டு இனி ஒழுங்கானு செஞ்சிடணும், இருக்கிறதுக்கு ஓடி போயிடணும். ஆகவே விருந்தும் மருந்தும் 3 நாள் நம்ம சொந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே அங்கே அப்படி செய்யல. அந்த பிள்ளைகள் நல்லா செஞ்சாங்க, நல்லா இன்னும் உண்மையான அன்போடு செஞ்சாங்க. ஆகவே அவங்களுக்கு சல்யூட் பண்ணிட்டு வந்தேன். கடவுள் சித்தமாக நாள் அடிக்கடி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகவே நம்முடைய சபை உலகமெல்லாம் பரம்பி வருகிறது. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் பரம்பி பலன் தருவது போல மற்ற எல்லா இடங்களிலும் பரம்பி பலன் தருவதற்காக ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருமே போகிறோம். ஆமென். ஆண்டவருடைய வருகை தாமதமானால் அவர் எங்கெல்லாம் அனுப்ப சித்தமாக இருக்கிறாரோ இந்த சுவிசேஷம், ராஜேந்திர சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சொல்லப்படும். அப்போது முடிவு வரும். ஆமேன் சொல்லுமா. ஆமேன். இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் உதவி செய்வார். எல்லாம் இருந்திருக்கலாமா? அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பெண்ணாக மாறும், நான் சொற்களற்ற போயிடும் என் அம்மா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பெண்ணாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். சொல்லுமா. அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியேன் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்று கீதமாகும். எல்லா கரங்களும் அசைட்டு கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை
செய்கையோ அல்லேலூயா சர்த்தரே சிரிகையோ அல்லேலூயா ஏளன செய்கையோ அல்லேலூயா என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருக நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு அடைக்கும் என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும் நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறக்கும் அல்லேலூயா thank you Lord அல்லேலூயா 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 holy Lord thank you Father hallelujah நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி thank you Lord thank you Holy Spirit we praise you we praise you we praise you we worship you we magnify you thank you Lord thank you for the Holy Spirit thank you for the Holy Presence thank you Holy Presence ore abala the yantana na bala bala the yantara na mama ஒரு மகிமையின் மேகம் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை hallelujah we kapara baba 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 hallelujah அந்த ஏழு பொன் கொத்து விளக்கு மத்தியிலே அந்த உலாவின கர்த்தர் அந்த சிங்க கவியிலே உலாவின கர்த்தர் அக்கினி சூளையின் மத்தியில் உலாவின கர்த்தர் hallelujah நமப கரர பபா ஏ ரபல சம்பர மம மம hallelujah பபா தேவ சபையிலே தேவன் எழுந்து நிற்பதற்கு நன்றி தேவ சபையிலே hallelujah பபா பபா ரியாந்தர ரபல சுகதன மம மம hallelujah பபா ஏ ரோலரியா மன ரபல பல சமன மம மம hallelujah பரர புலதியா தரர மம 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 ஏ ரோலியா மன ரபல பல ஸ்ரீயந்தர ரப உங்க வல்லமை வெளிப்படுவதாக உங்க அபிஷேகம் வெளிப்படுவதாக உடைய தேவனுடைய கிருபை வெளிப்படுவதாக ஒரு அற்புதம் நடைபெறுவதாக உடைந்து போன உள்ளங்களை பார்க்கிறீர் கண்ணீரை காண்கிறீர் கர்த்தர் கிரியை செய்வதாக இது பலத்தினாலும் அல்ல இது பராக்கிரமத்தினாலும் அல்ல இது எல்லாம் இவைகளை பார்க்கிலும் நீ பெரிதான காரியங்களை காண்பாய் இவைகளை பார்க்கிலும் நீ பெரிதான காரியங்களை காண்பாய் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் ஹல்லேலூயா கன்மலை உச்சியில் ஹல்லேலூயா ஆழியே ஹல்லேலூயா கன்மலை ஹல்லேலூயா ஆழியே ஹல்லேலூயா நான் உயர போகும்போது எல்லா கரங்களை உயர்த்துங்களேன் தோல்வியின் கீதம் அல்ல வெற்றியின் கீதம் போது கீதமாகும் நான் உயர போகும்போது let us go up song of victory நிற்கும்போது ஏற்றும் கீதமாகும் தாழ நிற்கும்போது அல்லேலூயா நான் உயர போகும்போது நான் தாழ நிற்கும்போது என்னை தேற்று கீதமாகும் தேவன் உங்களை தூக்கி விடுவார் உன் வலதுகையை பிடித்து என்னை தேற்று கீதமாகும் அல்லேலூயா
பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீ தேவாதி தேவனும் நீ ராஜாதி ராஜாவும் நீ சர்வ வல்லவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவினவர், அக்னி ஜுவாலையின் மத்தியிலே உலாவினவர், சிங்க கெபியிலே உலாவினவர், வனாந்தரத்திலே எங்கள் பிதாக்களுக்கு முன்பதாக பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நீ நடத்தி அவர்களை நீர் மேன்மைப்படுத்தினீரே, மகிமைப்படுத்தினீரே, கனப்படுத்தினீரே. நீர் என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். என் தலையை புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணீர். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி, my cups are runneth over, over and over and over and over and over, over, over. என் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி, வெறுமையாக்கப்பட்ட பாத்திரங்களை நிரப்புகிற தேவன் உங்க அபிஷேகத்திலும் நிரம்பி எங்களுக்கு மட்டுமல்ல, வற்றாத ஊற்றாக என்னை விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீரில் அதிக புறப்பட்டு ஓடும் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த எல்லாரையும் ஆசிரியங்க தகப்பனே. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகலம் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. Thank you so much for coming. God bless you. Thank you for your prayers. Thank you. God bless you.